Hi friends, welcome to Asan Academy. நம்ம வந்து TNPSC சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், அந்த டாப்பிக்கில் ஒரு ஃபேக்ட் இது. இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா யூனிட் 9, இந்த யூனிட் 9ன்றது நம்ம சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இது. இந்த பார்ட்டிக்கில் டேரெக்டாக வர ஃபேக்ட் இது, அதான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கருதி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து லீட்ஸ்னு ஒரு இண்டெக்ஸில் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த லீட்ஸ் இண்டெக்ஸோட ஃபுல் ஃபார்ம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் இஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுல் ஃபார்ம், இதை நோட் பண்ணிக்கணும். இன்னும் தமிழில் பார்த்தோம்னா அனைத்து மாநிலங்களில் உள்ள தளவாட உள்கட்டமைப்பு அடிப்படையிலான தரவரிசை. தமிழ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரொம்ப நோட் பண்ணிக்கணும். இதான் ஒரு ஃபுல் ஃபார்ம், லீட்ஸ்ன்ற ஒரு ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு ஏன் ரொம்ப டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, தொழிற்சாலைகளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்ட்ரிஸில் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை கோடவுன் ஸ்டோர் ஹவுசஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ்லேருந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போவோம். அப்புறம் இல்லைனா ஃபைனல் கன்சியூமர்ஸுக்கு போவோம். ஸோ இந்த 5 காம்பனெண்ட் தான் ஒரு வர்த்தகம் எஃபிஷியண்டாக நடக்கணும்னா இந்த ஒரு 5 காம்பனெண்ட் தான். இந்த 5 காம்பனெண்ட்டுமே எஃபிஷியண்ட்டாக இணைக்கிற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் ஆகிறனால இது ஒரு தமிழ்நாடு ஒரு டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அடுத்த ரீசன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க், அதாவது பன்முக தளவாடங்கள் பூங்கா, இந்த பூங்காக்கள் நிறையா இருக்குது. முக்கியமான பூங்காக்கள் வந்து கோயம்புத்தூர் அண்ட் மப்பேடு, இந்த 2 ரீஜன்ஸில் ஒரு பெரிய மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் இருக்குது. இந்த பார்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிறைய ரெவன்யூ க்ரோத்தும் கொண்டு வந்து நல்லா ஆப்ரேட் ஆகுது. அதனாலேயே ஒரு தமிழ்நாடு டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அடுத்த ரீசன் வந்து தமிழ்நாடு வந்து இந்த வருஷம் இதுக்காக தமிழ்நாடு லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி, அதாவது தளவாடங்கள் கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கை இந்த ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கொள்கைனாலையும் நம்ம தமிழ்நாடு ரொம்ப நல்லா ஆப்ரேட் ஆகுது, அதனாலேயும் ஒரு டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பாலிசி கீழே ஒரு நல்ல ஒரு 2-3 இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி கீழே தான் நான் முதல்வன் திட்டம் மெர்ஜ் பண்ணுறாங்க. நான் முதல்வன் திட்டத்தையும் இந்த பாலிசி கீழே மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக் செக்டார்லேயே இம்பார்ட்டண்ட்டாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த லாஜிஸ்டிக் செக்டார்லேயே ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், லாங் டேர்ம் கோர்சஸ்லாம் வச்சு, டிப்ளமோ கோர்சஸ்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இன்னோவேஷனாக பில்ட் பண்ணலாம் லாஜிஸ்டிக் செக்டாரில் அப்படின்றத ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டிலே ஆப்ரேட் ஆகிற அப்பெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது. இந்த சென்டரில் வந்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 30,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு இந்த லாஜிஸ்டிக் செக்டார்லேயே நிறைய ட்ரைனிங்கு, டிப்ளமா கோர்சஸ், யூஜி கோர்சஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு இன்னோவேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடக்கிறனால தான் தமிழ்நாடு ஒரு டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இண்டெக்ஸில் வேறு என்ன நம்ம பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இண்டெக்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணும்னு நம்ம போன வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோஸில் நான் லைட்டாக அதுக்கு ஒரு ஷார்ட்டாக நம்ம சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டெக்ஸில் எப்போவுமே அந்த இண்டெக்ஸை எந்த ஆண்டு அறிவித்தாங்க, எந்த ஆண்டுலேருந்து அதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீட்ஸ் இண்டெக்ஸை 2018 சொல்கிறாங்க. இந்த லீட்ஸ்ன்ற ஒரு இண்டெக்ஸை. அப்புறம் இந்த லீட்ஸ் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறா, யார் பப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. அதாவது தொழில்துறை மற்றும் வணிக அமைச்சகம் அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டை. அண்ட் இந்த ரிப்போர்ட்டில் வேறு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது எந்த மாதிரி குறிகாட்டிகளை யூஸ் பண்ணி
எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குறிகாட்டி, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ்க்கு தளவாட உட்கட்டமைப்பு எப்படி நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு குறிகாட்டியை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பேராமீட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், சேவைகள் எந்த அளவுக்கு நல்லா ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு குறிகாட்டி. அப்புறம் தேர்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் குறிகாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் எப்படி தெளிவாக நடக்குது. அப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸை எப்படிலாம் நடத்துறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டு, அதாவது சூழல், இயக்க சூழல்னு சொல்லுவோம் தமிழில். என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஒரு செயல்பாடு நடக்கிறது ஏற்ற சூழல் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஒரு குறிகாட்டையும் யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த மாதிரி குறிகாட்டில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு ஒரு டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு. இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.